வணக்கம் மக்களே. நம்ம இப்ப பாக்குறது வலம்புரி விநாயகர். என்னடா இது, இவன் வலம்புரி விநாயகர்னு சொல்றானே அப்படின்னு தானே உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் அதே சந்தேகம் தான் வந்துச்சு. ஏன்னா வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் எனக்கு இதுவரையும் தெரியவே தெரியாது. இந்த விநாயகரை பாக்குற வரைக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி 7 வருஷம் இதே பிள்ளையார சுத்தி சுத்தி வந்திருக்கிறேன். நாம சுத்தி வந்தது வலம்புரி பிள்ளையாருன்னு தெரியாம போனா கூட பரவாயில்ல, நாம சுத்தி வந்தது ஒரு கோயில்னே தெரியாம போயிருக்கு. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அங்க நின்றுட்டு இருந்த ஒரு பெரியவர், வாங்க தம்பி, 40-45 வருஷமா இங்க இருக்கிறேன், எனக்கே இதை பத்தி சரியா தெரியல, கடையெல்லாம் இடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மண்டபமும் இருக்கு, கோயில் இருக்குன்னே எனக்கு தெரியுது அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமா வடிவேல் காமெடியில வர்ற கிணத்தை காணோங்கிற மாதிரி கோயிலையும் மண்டபத்தையும் வெளிக்கு வெளி தெரியாம மறைச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரே நாள்ல நடந்திருக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் பண்ண வேலை தான் இது. இந்த கோயிலையும் கோயில் மண்டபத்தையும் கன்னியம்பலம்னு சொல்றாங்க. இந்த கன்னியம்பலத்துல இருந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் கோபுரம் மற்றும் நுழைவாயில் தெளிவா தெரியுது. முன்னாடி எல்லாம் கோயில் எங்க இருக்கு, கோயில் எங்க இருக்குன்னு ஒவ்வொருத்தரையா கேட்டு பகவதி அம்மன் கோயிலை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமையில இருந்துச்சு. இனிமே வெளியூர்ல இருந்தும் வெளி மாநிலத்தில இருந்தும் வர்றவங்க கன்னியம்பலத்துல நின்று பார்த்தாலே கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் தெரியும். ஆக்கிரமிப்பு அனைத்தையும் எடுத்த பிறகு மண்டபமே அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா தெரியுது. 1960களில் இந்த 2 தூண் தெரியுதுல, இந்த 2 தூணுக்கு நடுவில் இருக்க இடத்துல தான் கோயில தீபாராதனை முடிஞ்ச உடனே காலனாவுக்கு கட்டுச்சோறு கொடுப்பாங்க. இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனா மீன் சின்னங்கள் நிறைய இடங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மண்டபத்துல நிறைய பில்லர்கள் இருக்கு. ஒவ்வொரு பில்லர்களையும் விதவிதமான கடவுள்களோட சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு. இந்த சாமி காலடியில ஒருத்தரை மிதிச்சு வச்சிருக்கு. அதனால இது காளி அவதாரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தூணுக்கு மேல ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஒரு முனிவர், அப்புறம் இது ஒரு யாழி, உள்ளுக்குள்ள ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் அரவிந்தன் அவர்கள் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. இவருமே கன்னியாகுமரிக்கு வந்து 40 வருஷம் கிட்ட ஆகுது. அவரே இப்பதான் இந்த மண்டபத்தையும் தூணையும் பாக்குற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு. இந்த தூண்ல ஏதோ முனிவர் போல இருக்கு. இதோ நம்ம தேடிட்டு இருந்த ஆஞ்சநேயர் சாமி. அப்படியே உள்ளுக்குள்ள நுழைஞ்சு போனோம்னா அடுத்ததுல சிவலிங்கம். இந்த தூண்ல ராகு கேதுவோட சேர்த்து சிவபெருமானும் இருக்காரு. இது என்னதுன்னு எனக்கும் தெரியாது. அடுத்ததா இருக்கிறவரை பாக்குறதுக்கு அகத்திய முனிவர் மாதிரி இருக்கு. அவர் தானான்னு யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கையில அம்புச்சு நிக்கிறாரு, ராமரா லட்சுமணனான்னு தெரியல. அடுத்த தூண்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் பாருங்க, மயில்லாம் இருக்கு பாருங்க. இது நடராஜர் சிலைன்னு நினைக்கிறேன். இது வந்து அகசியர் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாரு. இந்த தூண்ல கீழே கிருஷ்ணர், அடுத்தது பிள்ளையாரு, மேல இருக்கிறது இசக்கி அம்மன்னு சொல்றாங்க, சரியா தெரில. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேற்கூரையில் 2 யானைக்கு நடுவில் ஒரு அம்மன் இருக்கு. அது என்னன்னா கஜலட்சுமின்னு சொல்றாங்க. இந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்ல 2 யாழி சிலை இருக்கு. யாழி சிலை ஒரே கல்ல செய்யப்பட்ட சிலை. அதோட வாயில் ஒரு பந்து இருக்கு. எந்தவித ஜாயிண்டும் இல்லாம உள்ளுக்குள்ளே வச்சு அந்த காலத்து சிற்பிகள் வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளவுதான் மாற்று கருத்து இருந்தாலும் கட்சி மதம் ஜாதி கடந்து பலருடைய கூட்டு முயற்சி தான் இந்த மீட்பு. இந்த மீட்பில் ஈடுபட்ட எல்லாருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 5 மிருகம், மயில், யானை, சிங்கம் எங்க இருக்கு? என்ன இது போடுற கண்ணுல இருந்து பின்னாடி பாருங்க. இந்த கண்ணுல இருந்து பின்னாடி பார்த்தா மயில். எனக்கு தெரியல. தோகை தெரியுதா பின்னாடி? ஆமா, கண்ணுல இருந்து தோகை தெரியுதா? கண்ணுல இருந்து பார்த்தா மயில். பல்லுல இருந்து வால் வர பாருங்க, சிங்கம் தெரியுதா? பல்ல இருந்து வால் வரைக்கும் சிங்கம். அடுத்தது முகப்புல இருந்து பாருங்க யானை தெரியுதா? முகப்புல யானை தெரியுது. முன்ன இருந்து பாருங்க குதிரை தெரியும். மொத்தம் 5. இது பஞ்சயாளி. இது பேரு பஞ்சயாளி. பஞ்சயாளி. இது ஒரே கல்ல செதுக்குனது. ஒரே கல்ல செதுக்குனது. ஒரே கல்ல செதுக்குனது. இந்த மிருகம் 70,000 ஆண்டுக்கும் முற்பட்டு முன்னாடி உள்ள தொழில் அரைச்சி எலும்பு ஆய்வு பண்ணல கண்டுபிடிச்சிருக்காங்க. 70,000 ஆண்டுக்கும் முற்பட்ட மிருகம் யாழி. யாழி அது 5 எல்லா முகமும் அந்த மிருகத்தில் இருக்கும். இந்த மிருகம் வந்து கோயில் முகப்பில் அடிச்சு காரணம் இந்த பஞ்சயாளி 5 இது பூதங்களோட வைக்கிறது. அல்லாமல் யாழி வந்து தீப்பொறியாடி அது வந்து அதாவது சிறகு அடிச்சுட்டு வரக்கூடியது. தசாவதாரம் படத்தில் நம்ம பழைய படத்தில் கனிம அவதாரத்தில் பேசும் வாய் திறந்து. இங்கேயும் ஒரு யாழி, 2 பக்கம் யாழி இருக்கு. ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா ஒருத்தர் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு ஆர்வமா வேலை செய்யறாரு பாருங்க.